நமசிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. டிவோட்டி நேஷனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். செப்டம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க. இந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஆயில்யம் நட்சத்திரத்தன்னைக்கு பிறக்குதுங்க. இந்த மாதத்தில் மிக முக்கிய நிகழ்வுகள், சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குங்க. குறிப்பாக செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை அமாவாசை திதி, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி சனிக்கிழமை நாடு முழுவதும் விமர்சனையாக கொண்டாடப்படுகின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி திருநாள். அடுத்து செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஓணம் பண்டிகை, செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை பௌர்ணமியும், அதே செப்டம்பர் 18 பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச பார்த்தீங்கன்னா ஆரம்பம் ஆகுது. மூத்தோர்களுக்கான திதிகள் கொடுக்கக்கூடிய அந்த பட்சம் மகாலயபட்சம் ஆரம்பிக்குதுங்க. செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சங்கடகரா சதுர்த்தி ஆரம்பிக்குது. இது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய மிகச்சிறப்பான விழாக்கள், நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த மாதம் கிரக நிலைகளை பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானுங்க, அடுத்து மிதுனத்தில் செவ்வாயும், கடகத்தில் பார்த்திங்கன்னா சந்திரனும், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரன் கேதுவும், வக்ரம் பெற்ற சனி பகவான் கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும் இருக்காருங்க. இதுதான் இந்த மாத கிரகநிலைகள். இதில் பார்த்திங்கன்னா பெயர்ச்சிகள் இருக்குங்க. பெயர்ச்சிகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி புதன் சிம்மத்திலிருந்து கன்னிக்கும், சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா கன்னியிலிருந்து துலாமுக்கும் செப்டம்பர் 19ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். சூரியனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 17ஆம் தேதி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு போகிறாருங்க. இது இந்த மாதத்தோட பயிற்சிகள். குரு அப்படியே அங்கேயே ரிஷபத்திலையும், ராகு மீனத்திலையும், வக்ரம் பெற்ற சனி கும்பத்திலையும் அப்படியே இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்தோட கிரக அமைப்புகள்ங்க. இந்த கிரக அமைப்புகளை வச்சு தான் நம்ம இந்த மாத பலன்கள், அதாவது செப்டம்பர் மாத பலனை மிக துல்லியமாக அலசி ஆராய போகிறோம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. உங்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்குங்க உத்திராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், திருவோண நட்சத்திரத்தோட 1, 2, 3, 4 பாதங்கள், அவிட்டம் நட்சத்திரத்தோட 1, 2 பாதங்கள். இந்த பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தோட 9 பாதங்கள் பார்த்திங்கன்னா உங்களோட மகர ராசியில் இருக்குது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியாதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவானுங்க, அவர் கொஞ்சம் வக்ரமாக இருக்காருங்க. மகர ராசிக்காரங்க எப்பயுமே பொறுமையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அந்த பொறுமையை இந்த சமயத்தில் நீங்கள் காப்பாற்றி வச்சுக்கணுங்க. தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா ராசியாதிபதி சனி வக்ரமாக இருக்காரு. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. இந்த விஷயத்த என்கிட்ட விட்டுருங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு எதுவும் பொறுப்பேற்றுக்காமல் இருக்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. 2ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா சூரியன் பார்க்குறாருங்க, புதன் பார்க்குறாருங்க. அப்போ தந்தை மூலியமாக உங்களுக்கு கொஞ்சம் பணவரவு வரத்துக்கான யோகம், அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு ஒரு திடீர் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. புதனோட பார்வை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் படுது. அதே மாதிரி சூரியனோட பார்வையும் 17ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களோட 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் படுதுங்க. அப்போ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராகு இருக்கிறது ரொம்பவே சூப்பருங்க. என்னதான் உங்களுக்கு ராசியாதிபதியான சனி வக்ரமாக இருந்தாலும் முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு வலுவாக இருக்குங்க. அதனால நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகளுக்கான ஒரு தகுந்த பலன் இருக்குங்க. நீங்கள் கவலையே படாதீங்க. முயற்சி கைவிடாதீங்க. முயற்சி தன் மெய்வருத்த குழி தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்கள் முயற்சிகள்னால வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அடுத்து 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4ஆம் அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்குங்க. அப்போ இந்த மாதம் நிலம் சம்பந்தப்பட்டு மிக முக்கியமான முடிவுகளை எடுக்காமல் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரியான விஷயங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அது ஏன்னா சனியும் 3ஆம் பார்வையாக பார்க்குறாருங்க. 4ஆம் அதிபதி போய் 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தாயாரோட உடல் ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் சிரமம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா குரு இருக்காருங்க. உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறனால குழந்தைகளுக்காக நிறைய சுப செலவுகள் பண்ணக்கூடிய யோகம், குழந்தைகள் மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் உங்களுக்கு இந்த மாதத்தில் ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க.
குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கிற பட்சத்தில் இந்த சமயத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு ரொம்பவே ஒரு பாதுகாக்கக்கூடிய ஒரு வளையமாக உங்களுக்கு இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருங்க. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது காவல்துறை இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ரொம்ப நாளாக கேட்டுருக்கிறவங்களுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி மேலதிகாரிகள் சொல்கிற விஷயங்களை கொஞ்சம் கேட்டுக்கோங்க. தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட ஆர்குமெண்ட் வச்சுக்கிறது இந்த மாதத்தில் தவிர்த்துக்கிறது நல்லதுங்க. ஒரு செவ்வாய் வந்துட்டு 6ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம், அது மட்டும் இல்லாமல் முதுகெலும்பு, இடுப்பு, பற்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் அலட்சியப்படுத்தாமல் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்து 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்காருங்க. 7ஆம் இடத்துல சந்திரன் ஒரு மாதத்தோட தொடக்கத்தில் மட்டும் இருக்காங்க. முடிச்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது இந்த மாதம் நல்லது. அடுத்து 8ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சூரியன் புதன் அப்படி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது புத ஆதித்ய யோகத்தை மாணவர்களுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் மூலியமாக ஒரு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 9ஆம் அதிபதி 8ல் இருக்கார். ஒரு மாதத்தோட ஒரு 15 நாள் வரைக்கும் இந்த மாதிரியான அமைப்பை கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் கேது இருக்காங்க. 19ஆம் தேதியில் வந்து புதன், அதாவது பாகிஸ்தானாதிபதியான புதன் வந்துடுறாரு. 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்துடுறாங்க. அப்போ தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடு வந்து உங்களுக்கு 15ஆம் தேதிக்கு அப்புறம் சரியாயிரும். அரசாங்கத்திலேருந்து ஒரு நல்ல பேர், நல்ல நிதி வசதிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு யோகங்கள் கிடைக்க போகுது. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம், உங்களோட தந்தைக்கு அரசாங்கத்திலேருந்து ஏதாவது பணவரவு வராமல் பெண்டிங் இருக்குது, நிலுவைத் தொகை இருக்குது, கட்டாயம் இந்த சமயத்தில் வரும். ஆனால் சுக்கிரன் கேது சேர்க்கை 9ஆம் இடத்துல இருக்கிறது கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்க. குறிப்பாக பெண்கள் இந்த சமயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆண்கள் இடத்துல பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பாகிஸ்தானத்தில் இத்தனை கிரகங்களோட பார்வை, இத்தனை கிரகங்கள் இருக்கிறது ரொம்ப சூப்பருங்க. பயணங்கள் நிறைய கிடைக்கும். வெளிநாடு போகணுன்னு காத்துட்ருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, டிரான்ஸ்ஃபர் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனால் கேது ஒன்று இருக்கிறது மட்டும் கொஞ்சம் சரியில்லை. அப்போ கேதுவோட தடையை நீக்கிறதுக்கு நீங்கள் கொள்ளு தானம் பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்குங்க. அடுத்து உங்கள் 10ஆம் அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் பயணம் பண்ணக்கூடிய இடத்துல மாதத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்காருங்க. அப்போ உத்தியோக ரீதியாக நிறைய பயணங்கள் போவீங்க. அதன் மூலியமாக நன்மை, அலைச்சல்கள் இருந்தாலும் அதன் மூலியமாக பண வரவு கிடைக்கணும்னு இருக்குங்க. குறிப்பாக பெண்களுக்கு உத்தியோகத்தில் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு சின்ன விஷயம், அவங்க வந்து எதிர்பாலினத்திட்ட மட்டும் கவனமாக இருங்க. 19ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிரன் ஆட்சி படுறதுனால பெண்கள் எந்த துறையில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம். ஆண்களாக இருக்கிற பட்சத்தில் பெண்கள் மூலியமாக நன்மைங்க. குறிப்பாக வாழ்க்கை துணை மூலியமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு சூப்பராகவே இருக்குது. அடுத்து 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ உத்தியோகத்தில் டிரான்ஸ்ஃபருக்காக, ப்ரமோஷனுக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் ப்ரமோஷன் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூப்பராக இருக்குது. அந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருங்க, சனி பார்க்குறாரு. இப்போ குரு 11ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு பண வரவு, லாபஸ்தானம் அந்த பார்த்திங்கன்னா பெரும் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து 12ஆம் அதிபதியான குரு 5ஆம் இடத்துல இருக்கார். உங்கள் குழந்தைகள் வெளிநாடு போகணும்னு யோகம், படிக்கிறதுக்காக அவங்க வெளிநாடு போகணும்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு இந்த மாதம் வந்து சிறந்த மாதமாக இருக்குங்க. இந்த மாதத்தை இன்னும் சூப்பராக சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு பெண் தெய்வ வழிபாடு பண்ணுறதும், குறிப்பாக கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரி அம்மன் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தையும், கொண்டக்கடலை தானம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மிக அற்புதமான ஒரு நேரத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவான பலன்கள் தாங்க. இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேங்க, இல்லை ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாற போகிறேன், சொத்து வாங்கலான் இருக்கேன், இடம் வாங்கலான் இருக்கேன், திருமணம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க, அவங்களுக்கு அதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெளிவான ப்ரெடிக்ஷன் கொடுக்குறேங்க. உங்களுக்கு அனைத்து விதமான சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்க எல்லாம் வல்ல சிவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.